இரண்டாவதாக அல் மஸ்ஜித் நபவி மதீனா முனவருடைய குத்பா, இந்த குத்பா ஷேக் அஹ்மத் தாலிப் ஹஃபிதஹு என்றார்கள். அதாவது தக்வாதாரிகள் இன்னும் பாவிகள் யாராக இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மன்னிப்பிலே ஆதரவு வைக்க வேண்டும் என்ற தலைப்பிலே ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் பொதுவாக ஈமான்தாரிகளை அறிந்து கொள்ளுங்கள், நோன்பாளிகள் தங்களுடைய நோன்பை விட்டு நோன்பு காலத்தை முடித்து பெருநாள் தொழுது விட்டு அவர்கள் எப்பொழுதுமே அந்த அமல்களிலிருந்து ஓய்வு பெறும் பொழுது அவருடைய கூலி பரிபூர்ணமாக கொடுக்கப்படும். அவருடைய பெருநாள் தொழுது வீடுகளுக்கு செல்ல முன்னரே கூலி பரிசாக வழங்கப்படும். யார் பரிபூர்ணமான ரமதானை பயன்படுத்தி கொண்டாரோ அவர் பரிபூர்ணமான கூலியை பெறுவார். யார் குறைபாடு செய்தாரோ குறைவான கூலியை பெறுவார். யார் அளவு அந்த மோசடி செய்தாரோ, அதாவது அளவு மோசடி செய்வதற்கு என்ன விபரீதம் என்பது உங்களுக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு, ஒரு மூமின் எப்பொழுதுமே நல்ல அமல் செய்தால், எந்த அமலை செய்தாலும் அவன் எதை செய்தாலும் தன்னுடைய அமலை பற்றி எப்பொழுதுமே அல்லாவுக்கு முன்னால் வெக்கப்பட்டு கொண்டிருப்பார். ஏற்றுக்கொள்ளப்படாதோ என்று ஒரு வகையான கூச்ச உணர்வோடு இருப்பார். அதே போன்று அது புறக்கணிக்கப்பட்டு விடுமோ என்று அஞ்சிக் கொண்டிருப்பார். நிச்சயமாக அவர்கள் எப்படிப்பட்டவர் என்றால், தங்களுடைய இறைவனின் பயத்தால் அஞ்சிக் கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய தன்னுடைய ரப்புடைய அத்தாட்சிகளை வசனங்களை ஈமான் கொள்வார்கள். அவர்கள் தங்களுடைய இறைவனுக்கு இணை வைக்க மாட்டார்கள் எதையுமே. அவர்கள் எதை கொடுத்தாலும் எதை வழங்கினாலும் அவர்கள் கொடுக்கும் பொழுது அவருடைய உள்ளங்கள் அஞ்சிய வண்ணம் கொடுப்பார்கள். அதில் இந்த செயலும் அஞ்சிக் கொண்டு செய்வார்கள். அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டும் என்ற அச்சத்தோடு வாழ்வார்கள். அவர்கள் தான் காரியங்களிலே விரைந்து போட்டி போட்டுக்கொண்டு செயல்படக்கூடியவர்கள். போட்டி போட்டுக்கொண்டு முந்திக்கொண்டு நாங்கள் எந்த ஆத்மாவுக்கும் அதற்கு முடியுமான அதுக்கு சக்திக்கு உட்பட்ட அளவை அன்றி நாங்கள் எதற்கும் எந்த கட்டளைகளையும் பிறப்பிப்பது கிடையாது, பணிப்பது கிடையாது. எங்களிடம் உண்மை உரைக்கின்ற வேதம் இருக்கிறது, உண்மையை பேசும். அவர்களுக்கு எந்த அநியாயம் நடக்க மாட்டாது. மூமின் 57 62 வசனம் வரைக்கும் வினார்கள். அதே போன்று சூரா மாயிதா 27 வசனம், நிச்சயமாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதெல்லாம் அமல்களை ஏற்றுக்கொள்வதெல்லாம் தக்வாதாரிகளிடம் இருந்துதான், இறையச்சம் உள்ளவரிடம் இருந்துதான் அமல்களை ஏற்றுக்கொள்வான். ஏன்னா அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அல்லாஹ்வுக்கு வழிபடுவார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய ஈமானிய ஒளியில் அல்லாஹ்வுடைய கூலி ஆதரவு வைத்தவர்களாக, பாவங்களை தவிர்ந்து கொண்டவர்களாக, அல்லாஹ் வழங்கிய ஒளியினால் அவர்கள் கூலி ஆதரவு வைப்பார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய ஒளியினால் பாவங்களை தவிர்ந்து கொள்வார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய தண்டனை அஞ்சுவார்கள். எனவே அவர்களிடமிருந்து ஒரு அணுவின் பிரமாணம், அணுவின் பாரமளவு, எடையளவு ஒரு நன்மை ஏற்றுக்கொள்ளப்படுவது அவர்களுக்கு துனியாவுடைய வஸ்துக்கள் கிடைப்பதை விட உவப்பானது. ஒரு நன்மை செய்த நற்கிரியை ஏற்றுக்கொள்ளப்பட்ட பாக்கியம் அவர்களுக்கு கிடைப்பது துனியாவுடைய வஸ்துக்கள் கிடைப்பதை விட அவர்களுக்கு உவப்பானதாக இருக்கும். ஒரு அணுவின் எடையளவு நன்மை ஏற்றுக்கொள்ளப்படுவது. எனவே பொதுவாக நல்ல அமல்களிலே அவருடைய அச்சம் எப்படி இருக்கும்? எப்பொழுதுமே அது அல்லாஹ்வுக்கு மன தூய்மையானதாக இல்லையோ என்று அஞ்சு கொண்டிருப்பார்கள். பொதுவாக பயம் என்பது நல்ல அமல்களிலே எச்சரிக்கை, முன்னெச்சரிக்கை என்பது அது இஹ்லாஸ் இல்லாமல் அமைந்துவிடக் கூடாது என்ற விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். அமல்களிலே பயம் என்பது அது ஏற்றுக்கொள்ளப்படாதோ செய்ய முன்னால் உள்ள பயம்தான் எச்சரிக்கை. இஹ்லாஸோடு அமைய வேண்டும் என்பதிலே மிகவும் கவனம் செலுத்துவது. செய்த பிறகு பயம், செய்த அமலை பற்றி பயம், ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையா. எனவே எத்தனையோ பேருடைய கிடைக்கின்ற பங்கு என்னவென்றால் அவர்களுக்கு அமல்களுடைய அங்கீகாரமும் மன்னிப்பும் கிடைக்கும். இன்னும் சிலவருக்கு நஷ்டமும் கை சேதமும் தான் கிடைக்கும். இவை யாரை அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செய்தானோ அவர் எப்படி பாவத்தின் பக்கம் மீள்வார்? நரகத்திலிருந்து விடுதலை பெற்ற கூட்டத்தில் ஒருவர் ஆகினால் எப்படி மீண்டும் பாவியாக மாற முடியும், பாவ பட்டியலில் சேர முடியும் என்று ஹத்தீப் அவர்கள் கேட்டுவிட்டு, பொதுவாக உங்களுடைய இறைவன் உங்களை நன்மையின் பக்கம் சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கும் பொழுது நீங்களோ அழிவிலே மூழ்கிக் கொண்டிருக்கிறீர்களே என்ற ஒரு கருத்தை சொல்லிவிட்டு, ரஹ்மத் என்பது அது நல்லவர்களுக்கு நெருக்கமாக இருந்தாலும் பாவியும் அதை விட்டு நிராசையாக கூடாது. நல்லவர்களுக்கு கிடைக்கும் பாவியும் ரஹ்மத்தை அடைய முயற்சிக்க வேண்டும். பாவத்தை விட்டு மகுஃபிரத் அது அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடிய மக்களுக்கு இருந்தாலும் தனக்குத்தானே பாவம் செய்து அநியாயம் செய்து கொண்டவருக்கும் மகபிரத் கிடைக்காது என்பதல்ல, அவரும் அதற்கு முயற்சி அடையலாம். பாவங்களை விட்டு தௌபா செய்து அடையலாம். நபியே நீங்கள் சொல்லுங்களுடைய அடியார்கள் யார் தங்களுக்கு தாங்களே பாவம் செய்து அநியாயம் இழைத்துக் கொண்டார்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் நிராசையாக வேண்டாம். நிச்சயமா அல்லாஹ் அனைத்து பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் கிருபை உள்ளவனும் இருக்கிறான்.
உங்கள் ரப்பின் பக்கம் மீளுங்கள், பச்சாதாபப்படுங்கள், அவனுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். உங்களுக்கு வேதனை வர முன்னால் பின்பு வேதனை வந்தால் உங்களுக்கு உதவி கிடைக்காது, யாராலும் உதவி செய்யப்பட மாட்டீர்கள். எனவே நீங்கள் உங்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட வேதங்களுமே அழகான விடயங்களை பின்பற்றுங்கள். உங்களுடைய ரப்பிடமிருந்து இறக்கி வைக்கப்பட்ட வேதனை குர்ஆனிலே உங்களுக்கு வேதனை திடீரென்று வர முன்னால், உங்களுக்கு விளங்காமலே, நீங்கள் புரிந்து கொள்ளாமலே உங்களுக்கு வேதனை திடீரென்று வர முன்னால் உங்கள் ரப்புடைய புறமிருந்து இறக்கப்பட்ட குர்ஆனில் அழகான நல்ல விடயங்களை பின்பற்றுங்கள். வேதனை வந்துவிட்டால் ஒரு ஆத்மா சொல்லும், எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, நான் அல்லாவுக்கு முன்னால் வெளிப்பட்டு நடக்காமல் காலத்தை வீணாக்கி விட்டேனே என்று சொல்லி நான் நஷ்டவாளிகளிலே, அதாவது நான் பரிகாசம் செய்யக்கூடியவர்களிலே ஆகிவிட்டேன் என்கிற சாகிறேன், அதாவது மற்றவர்களை பரிகாசம் செய்யக்கூடியவர்களாக இருந்தேனே. அதாவது எனக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டாவிட்டால், நான் நேர்வழி காட்டியிருந்தால், அல்லாஹ் நேர்வழி காட்டியிருந்தால் நான் தக்குவாதாரில் ஆயிருப்பேனே, இறையச்சம் உள்ளவராக மாறி இருப்பேனே. அதாவது நீங்கள் ஒரு ஆத்மா இப்படி சொல்லும், வேதனை காணும் பொழுது எனக்கு இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்க கூடாதா, நான் நல்ல மனிதராக மாறுவதற்கு இன்னொரு சந்தர்ப்பம் உலகத்தில் வாழ கிடைக்க கூடாதா என்று நீங்கள் ஒரு ஆத்மா ஆசை வைக்கின்ற சந்தர்ப்பம் வர முன்னால் நீங்கள் திருந்திக் கொள்ளுங்கள், குர்ஆனை பின்பற்றுங்கள், இஸ்லாமிய வாழ்க்கை வாழுங்கள். அவ்வாறு நடக்காது. அது என்னுடைய அத்தாட்சி உங்களுக்கு வந்தன, அந்த சொல்லுகின்ற ஆத்மாவுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற பதில், என்னுடைய அத்தாட்சிகள், என்னுடைய மார்க்கம், என்னுடைய புத்திமதிகள், என்னுடைய குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காட்டப்பட்டன. உங்களுக்கு கால்வசம் காதை எட்டியது, உங்களுக்கு சொல்லி காட்டப்பட்டது, உங்களிடம் வந்தது. ஆனால் நீங்கள் அதை பொய்ப்பித்தீர்கள், பெருமை அடித்தீர்கள், அகங்காரத்தோடு வாழ்ந்தீர்கள், காபிர்களோடு இறை நிராகரிப்பாளராக நன்றி கட்டவராக மாறிவிட்டீர்கள். எனவே கியாமத்து நாளிலே நீங்கள் அல்லாஹ்விடத்திலே, மார்க்க விடயங்கள் அல்லாஹ்வுடைய விடயத்திலே பொய்யுரைத்தவர்களை காண்பீர்கள். அவருடைய முகங்கள் எல்லாம் கருத்து இருக்கும். இப்படியான பெருமை உள்ளவர்களுக்கு, அகங்காரம் உள்ளவர்களுக்கு நரகத்திலே தங்குமிடம் இல்லையா? இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்த அல்லாஹ் கேட்கிறான். நரகத்தில் தங்குமிடம் இல்லையா? அவர்களுக்கு இருக்கிறது. எனவே அல்லாஹ் தக்குவாதாரிகளை அல்லாஹ் காப்பாற்றுவான். அவர்களுடைய வெற்றி ஜெயத்தின் மூலம் அவர்களுக்கு வேதனை அவர்களை தீண்டாது, அவர்கள் எந்த வேதனையும் ஏற்படாது, அவர்கள் எந்த மனக்கவலைகளும் கஷ்டங்களும் கவலைகளும் துக்கங்களும் ஏற்படாது, அவர்கள் சஞ்சலப்படவும் மாட்டார்கள் என்று ஜுமர் 53-61 வரைக்கும் இந்த விடயங்களை குர்ஆன் ஆயத் மூலம் விவரித்துவிட்டு, எனவே இறைவனோடு நல்லெண்ணம் வையுங்கள், அல்லாஹ் பக்கம் மீளுங்கள், தௌபா செய்யுங்கள். அல்லாஹ் பொதுவாக அல்லாஹ்வுடைய விடயத்தில் உண்மையிலே அழிந்து நாசமாக கூடிய ஒருவன் தான் நாசமாகுவான், ஆதரவு வைத்தவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள். எனவே இஸ்திக்பார் இருக்கிறது, பாவ மன்னிப்பு தேடுவது, அது நன்மைகளுடைய ஒரு முத்திரை போன்று, நற்காரியங்களுடைய ஒரு முத்திரை போன்று, அதுக்கு ஒரு சீல். அதாவது அது 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 எப்படி என்றால் அது 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 குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய, அதனுடைய நல்லமல்களில் உள்ள குறைபாட்டுகளை அது செப்பனிடும். அதே போன்று குறைபாட்டை நிவர்த்தி செய்யும். அது ஏதாவது உடைவுகள் வெடிப்புகள் இருந்தால் செப்பனிடுவது போன்று, ரிப்பேர் பண்ணுவது போன்று அது இஸ்திக்பார் என்ன செய்யும்? நல்லமல்களில் உள்ள குறைபாடுகளை சீரமைக்கும், மறுசீரமைக்கும். அதே போன்று குறைபாடுகளை நிவர்த்தி செய்யும். எத்தனையோ நன்மைகளுடைய குறைபாடுகள், வெடிப்புகள், உடைசல்கள் எல்லாம் நாம் நன்மை பாவங்கள், அதாவது எத்தனையோ உடைசல்களை, வெடிப்புகளை எப்படி நாங்கள் ஆடையால் கிழிந்த ஆடைகளை ஊசியால் தைப்பது போன்று, நூலால் தைப்பது போன்று, நல்லமல்கள் என்ற நூலால் நாங்கள் எத்தனையோ குறைபாடுகளை நாங்கள் தைத்து சீரமைத்திருக்கிறோம், சீர் செய்திருக்கிறோம், செப்பனிட்டிருக்கிறோம். அப்படி செய்துவிட்டு நல்லமல்களை நாங்கள் தைத்து அழகான ஒரு ஆடையை அழகாக தைத்தெடுத்து விட்டு யாரும் கிழிக்க மாட்டார்கள், அநியாயமாக வெட்ட மாட்டார்கள். எப்படி நாம் அதை வெட்டுவது? நல்லமல்களை செய்துவிட்டு பாவம் என்ற வாளால் எப்படி வெட்ட முடியும், துண்டிக்க முடியும் கேட்கிறார்கள். நல்லமல்களை அழகான நூலால் தைத்து விட்டு, நல்லமல்கள் என்ற நூலால் நம்முடைய வெடிப்புகள் குறைபாடுகளை தைத்து சரி செய்துவிட்டு பாவம் என்ற வாளால் அதை வெட்ட முடியுமா? கத்தரியால் வெட்டுவது போன்று அழகாக தைத்தவது புத்தாடை யாரும் வெட்ட மாட்டோமே. அது போன்று ஏன் பாவக்கரையால் நன்மைகளை அழிக்கிறோம், சீரழிக்கிறோம், சீர்குலைக்கிறோம்? எனவே ரப்புக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்று அஞ்சியவர் எப்பொழுதுமே அல்லாஹ்வுக்கு வழிபட்டு இஸ்திக்பார் செய்வார். எப்படி அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடிய நல்லமல் செய்தாலும் அதை செய்துவிட்டு இஸ்திக்பார், தொழுதவிட நபர்கள் இஸ்திக்பார் செய்கிறோம். பாவத்திலிருந்து இஸ்திக்பார் செய்வது போன்று நன்மையான காரியங்களை செய்தாலும் இஸ்திக்பார் செய்வார். முதலாவது சலாம் கொடுத்தவுடன் ஓதுகின்ற துஆக்களிலே முதலாவது அஸ்தக்ஃபிருல்லாஹ் தான் வருகிறது. எனவே யாருடைய நன்மைகளே பாவங்களாக அவருடைய பார்வையில் தெரிகிறது. நாம் செய்கிற நன்மைகள் கூட குறைபாடு உள்ளது, பலகீனமானது, தவறு உள்ளது என்று நாம் பாவமாக பார்ப்பது நம்முடைய நன்மைகளை. அதாவது அந்த அளவு நன்மை விடயத்தில் மிக கவனமாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். தன்னுடைய அல்லாஹ் வழிபட்டு நடக்கக்கூடிய விடயங்களை தனது பொடுபோக்காக கணக்கக்கூடிய, பொடுபோக்காக நல்லமல் செய்கின்ற நேரத்தை கூட நான் அல்லாஹ்வுடைய விஷயத்திலே கவனமாக சிந்தனையாக ஒருமித்த சிந்தனையோடு தொழவில்லை, இபாதத் செய்யவில்லை, திக்ர் செய்யவில்லை என்று தன்னை ஒரு பொடுபோக்காளராக கருதி அல்லாஹ்விடம் மன்றாடுவது,
இவருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வான் சொல்லிவிட்டு முதல் ஹுத்பா இறுதி கட்டத்திலே யார் தன்னுடைய நாவால் இஸ்திக்பார் செய்கிறார், அவருடைய உள்ளமோ பாவத்திலே மூழ்கி இருக்கிறது, திளைத்திருக்கிறது, அவருடைய எண்ணமும் மீண்டும் பாவம் செய்வது என்றால் அவருடைய நோன்பு அவருக்கு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, புறக்கணிக்கப்பட்டதற்கான அடையாளம். எனவே அவருடைய அங்கீகாரத்தின் வாயல், அல்லாஹ் அமல்களை ஏற்றுக்கொள்வதற்கான வாயல் அவருக்கு தடைப்பட்டதற்கான அடையாளம். எனவே பொதுவாக நன்மையுடைய கூலியே அதற்கு பின்னால் இன்னொரு நன்மை செய்வதுதான். நன்மைக்கு ஒரு கூலி கிடைத்திருக்கிறது அடையாளம், இன்னொரு நன்மையை செய்வது. அது புறக்கணிக்கப்பட்டதுக்கு அடையாளம் தான் நன்மைக்கு பிறகு பாவம் செய்வது. எனவே பொதுவாக நன்றி செலுத்துவது என்பது, நன்றி மனப்பான்மை இருக்கிறது, மன்னிப்பின் அத்தாட்சி, மன்னிப்பின் அடையாளம். நாம் அல்லாஹ்வுக்கு ஷுக்ரோடு நடந்து கொள்வது நாம் மன்னிக்கப்பட்டதற்கான அடையாளம். எனவே யாருக்கு முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட பாருங்கள், அமளிபாதை செய்யும் பொழுது கால் வெடிக்க தொழும் பொழுது மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு போன்றவர் கேட்கும் பொழுது சொன்னா அப்பலாக்கும் அபுதன் ஷக்கூரன், அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக மாறக்கூடாதா, நன்றி செலுத்தும் முகமாகத்தான் இந்த அமல்களை செய்கிறேன் என்ற கருத்தை சொன்னார்கள். நோன்பு சம்பந்தப்பட்ட ஆயாத்துகள் எல்லாம் முடிக்கின்ற பொழுது இப்படி சொல்கிறார், நீங்கள் அந்த ரமதானுடைய காலத்தை நோன்பு நோட்டை பூர்த்தி செய்து அதே போல அல்லாஹ் உங்களை வழிகாட்டியதற்காக அல்லாஹ்வை தக்பீர் சொல்லி பெருமைப்படுத்தி பெருநாள் தினத்திலே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக நீங்கள் செய்ய வேண்டும். அவருடைய அடியார்களை பற்றி கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், நபியே நான் மிகவும் அருகாமையில் இருக்கிறேன், நான் துஆ கேட்கக்கூடியவர், என்னிடம் துஆ கேட்கும் பொழுது அவருடைய துஆவை நான் ஏற்றுக்கொள்கிறேன். எனவே அடியார்கள் எனக்கு பதிலளிக்க சொல்லுங்கள், என்னுடைய கட்டளைக்கு கட்டுப்பட சொல்லுங்கள், அடிமனையை சொல்லுங்கள், என்னை கொண்டு ஈமான் கொள்ள சொல்லுங்கள், அவர்கள் நேர்வழி பெறலாம். பக்கரா 185 186 வசனத்தை ஓதி அதே சூரா ஹிஜ்ர் 99 வசனம், மௌத்து வரைக்கும் உங்களோட ரப்பை இபாதை செய்யுங்கள் என்ற ஆயத்தோடு பரக்கத்துக்கு துவா செய்து இஸ்திக்பார் செய்து முதலாவது ஹுத்பா முடித்துவிட்டு இரண்டாவது சுருக்கமான ஹுத்பாவை ஹம்சலவாத்த கூட பின்னால் அந்த 6 நோன்பை பற்றி சொல்கிறார். 6 நோன்பு யார் நோட்பார், அவர் காலம் முழுக்க நோன்பு நோட்டு போறோண்டு, அவர் எப்பொழுதுமே அல்லாஹ்வுடைய சிறப்புகளை கண்ணியத்தை பெற்றுக்கொள்வார். பொதுவாக அந்த அடியார் 6 நாட்களை தொடராக பிடித்தாலும் சரி, ஷவ்வால் மாதத்திலே பிரித்து விட்டு 6 நாட்களை பிடித்தாலும் அந்த நன்மை சேரும் என்ற கருத்தை சொல்லிவிட்டு, பொதுவாக யார் ரமதான் மாதத்திலே கதாவாகிய நோன்பு விடுபட்ட நோன்புகளை கதா செய்ய ஆரம்பிப்பாரோ அவர் பேணுதலை கையாண்டவர், பரிபூர்ண தன்மை அடைந்து கொண்டவர், சரியாக செய்தவர். அது பெருநாள் தொழுது முடித்தவுடன் யாராவது ஒருவர் என்ன கலா நோன்பை நோக்க ஆரம்பித்து விட்டார் அல்லது 6 நோன்பை, அவரும் பொதுவாக அவர் உண்மையிலே மனது உறுதிக்கேற்ற அமல்படி அவர் முந்தி சென்று விட்டார், அந்த அமல்களை செய்கிறார். அதே வேணும் பெருநாள் தினத்துடைய ஒரு தினங்கள் பிள்ளைகளோட நல்லா நட்பாக அன்பாக ஆறுதலாக குடும்பத்தோடு பழகி அந்த சந்தோஷங்களிலே பங்கெடுத்து விட்டு அவர் சில காலங்கள் விட்டு கலா செய்தாலும் அவரும் சரியான மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட அழகான முறையை தான் செய்திருக்கிறான்னு சொல்லி அந்த விடயத்தை சொல்லிவிட்டு கலா நோன்பையும் 6 நோன்பையும் பற்றி சுருக்கமாக விரித்துவிட்டு நபியுரிமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருத்துவ ஆயத்தை ஓதி நீண்ட துஆ பிரார்த்தனையோடு அஹ்மத் தாலிப் ஹபீதுல்லாஹ் அவர்கள் மதீனா முனவ்வராவுடைய ஹுத்பாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். விளம்பர இடைவெளி தொடர்ந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஹுத்பாவை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம்.